Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா reporting date to college or TFC. நம்ம பணம் கட்டணும் இல்லீங்களா? பணம் கட்டினா தான் நமக்கு சீட் கிடைக்கும். சரி. அந்த பணத்தை எப்ப கொண்டு போய் கட்டணும் காலேஜ்ல? அப்படி கெட்டாவிட்டால் சீட் உங்களுக்கு ரத்தாகி விடும். சீட் உங்களுக்கு போய்டும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. அதனால தான் இந்த reporting date of college or TFC யார் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணணும், யார் டிஎஃப்சி சென்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் நான் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா இப்போ முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்ட சாய்ஸ் பண்ணி டேட்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மக்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டை ஏன் நான் மெயினாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா, ஃபீஸு எந்த டைம்குள்ளே கட்டணும்னு எந்தெந்த ரவுண்டுக்காரங்களுக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க காசு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே லோன் போட முடியாது. ஃபஸ்ட் அமௌண்ட்டு நீங்கள் கட்டி தான் ஆகணும். காலேஜில் லோன் போடுறதுக்கு டைம் கிடைக்காது. செகண்ட் இயர்லேருந்து லோன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் இயர் பணத்தை கட்டுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ப்ரைவேட்டில் எவ்வளோ பணம், கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ பணம், அடுத்து கவர்மெண்ட் எய்டடில் எவ்வளோ பணம், அதாவது டியூஷன் ஃபீ ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீ கட்ட சொல்லுவாங்களாம். இல்லை யூனிவர்சிட்டி கேம்பஸில் எவ்வளோ பணம், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அண்ட் ரெண்டாவது ரிப்போர்ட்டிங் டேட். அப்படி ரிப்போர்ட்டிங் டேட்குள்ளே போகலைன்னா என்ன ஆகும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் போடுங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டேட்ஸ். ஸோ டிஎஃப்சி ஆர் காலேஜ். சரி, யார் காலேஜ் போகணும்? அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். அக்செப்டன் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். ஆனால் இந்த இடத்துல இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு அண்ட் ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன். இவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் வர்றவங்களுக்கு 22ஆம் தேதி கவுன்சிலிங். 22ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். 22ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிவிடுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு 23ஆம் தேதி அவங்களுக்கு என்னென்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஐ மீன் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டரே ரிலீஸ் ஆயிரும். ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டரே ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனே 22ஆம் தேதியே நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போ 23ஆம் தேதி உங்களுக்கு என்னது ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்சிரும். அப்போது கிடச்ச உடனே ஃபீஸ் நீங்கள் போய் எப்படி கட்டணும்? காலேஜில் தான் போய் கட்டணும். காலேஜில் போய் 25ஆம் தேதிக்குள்ளே கட்ட சொல்லுவாங்க. ஐ திங்க் 23, 24க்குள்ளேயே போய் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படி தான், கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 இல்லாதவங்க, ஜென்ரலில் வரவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கு 28/7/2021 தான் ரிப்போர்ட்டிங் டேட். ஐ மீன் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும். அப்போவே நம்ம காலேஜுக்கு கொண்டு போய் நம்ம கட்டி ஃபீஸ் கட்டி சேர்ந்துடணும். சரிங்களா? அப்போ ஒரு நாள் 2 நாள் தான் கேப்பு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ண சொல்லுவாங்கன்னா, அதாவது எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு வரும். அது கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு நாள் கொடுப்பாங்க. அந்த நாள் தான் 27/2/2024. கன்ஃபார்ம் பண்ணும்போது அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சிக்கு போகணும். அக்செப்டன் ஜாயின் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்கு போகணும். அவ்வளோதான். இதுக்கு டேட்டு டைமெல்லாம் கம்மி தான். 28ஆம் தேதி கடைசி நாள் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருது. ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? அது ரிப்போர்ட்டிங் டேட். காலேஜுக்கு தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸ்பெஷல் ரிசர்வேஷனால் வேறு மாதிரி நடக்கும். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நாள் 2 நாள் தான் கேப். அந்த கேப்புக்குள்ளே போய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அதாவது எப்போ ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகுதோ அந்த நாள்லேருந்து அடுத்த நாளுக்குள்ளே இல்லை 2 நாளுக்குள்ளே காலேஜ்கிட்ட நீங்கள் கேட்கணும் ஃபோன் பண்ணி. இது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு. சரி, ஜென்ரல் அண்ட் 7.5க்கு, அதாவது ஜென்ரலில் வரவங்க, ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலில் ஜென்ரல் அண்ட் 7.5 ஒட்டுக்காவே சொல்லிடுறேன். அக்செப்டன் அப்வோர்ட் கொடுத்தவங்களுக்கு ஒரு ரகம், அக்செப்டன் ஜாயின் கொடுத்த ஒரு ரகம். இப்போ அக்செப்டன் அப்வோர்டு கொடுத்தவங்க கோ டு டிஎஃப்சி. இது என்ன சார் அக்செப்டன் அப்வோர்டு? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும். அதில் என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு வரும். அதில் அக்செப்டன் அப்வோர்டு கொடுக்குறதா, அக்செப்டன் ஜாயின் கொடுக்குறதா, எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் யாரெல்லாம் அக்செப்டன் அப்வோர்டு கொடுக்குறாங்களோ அவங்க டிஎஃப்சிக்கு போகணும். இது ரிப்போர்ட்டிங் டேட்டு. இந்த 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அக்செப்டன் ஜாயின்காரங்க யாரெல்லாம் அக்செப்டன் ஜாயின் கொடுக்குறாங்களோ ரிப்போர்ட்டிங் டேட் ஃபார் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். எல்லாமே டிஎஃப்சினாலும் சரி, என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிற அது ஒரு வீடியோ போட்டு அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். என்னெல்லாம் அந்த 5 நாளுக்குள்ளே போய் கொண்டு போகணும்னு சொல்கிறேன். ஃபீஸு மட்டும் இல்லை, கரெக்டாக என்னெல்லாம் கொண்டு போகணும், கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். சரிங்களா? என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்க ஒரு வீடியோ அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். 3 ரவுண்டுக்காரங்களும் 7.5 இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலில் இருந்தாலும் சரி. சரி, இப்போ ரவுண்டு 1 இருக்கும்போது 3/8/2024 7/8/2024 இந்த 5 நாளுக்குள்ளே போய் இந்த ரவுண்டு 1காரங்க அக்செப்டன் அப்வோர்டாக இருந்தாலும் சரி, அக்செப்டன் ஜாயினாக இருந்தாலும் சரி. அக்செப்டன் அப்வோர்ட்னா டிஎஃப்சிக்கு போங்க, அக்செப்டன் ஜாயின்னா காலேஜுக்கு போங்க. டிஎஃப்சிங்க வரும்போது பணத்தை எவ்வளோ கட்டணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நான் இங்கே சும்மா ஒரு ரஃப்பாக சொல்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜாக இருந்ததுன்னா பியூர் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா மினிமம் உங்களுக்கு 2000 3000 தான் வரும். சரிங்களா? அடுத்தது
கவர்மெண்ட் எய்டடாக இருந்ததுன்னா ஒரு 10,000 வரும். ஓகேவா? அடுத்தது அவ்வளோதான், ஒரு டிஎஃப்சி கட்டுற பணத்தை சொல்கிறேன். அடுத்து ப்ரைவேட் கல்லூரியாக இருந்தால் மினிமம் 25,000 to 30,000 வரும். அது கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் ஒரு 18,000 ரூபா, 15,000 18,000 ரூபா வரும். இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி வைங்க. தோராயமாக 25,000 ருபீஸ் ரெடி பண்ணி வைங்க டிஎஃப்சிக்கு போகிறவங்க. இன்கேஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜுக்கு போகணுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்னு பாருங்களேன். எவ்வளோ ஃபீஸ் வரும்னா இங்கே எழுதுகிறேன். ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்கிற ஃபீஸ் தான். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா 150,000 சொல்கிறாங்கன்னா நீங்கள் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற டேட்டு கட்டிக்கலாம். பட் காலேஜ் ஃபீஸை அவங்க சொல்கிற டைமுக்கு அந்த 5 நாளுக்குள்ளே போய் கட்டுற மாதிரி இருக்கும். கட்ட முடியலன்னா அது காலேஜ்கிட்ட நீங்கள் தான் பேசணும். இதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா லோன் கிடைக்காது, நம்ம உடனே கேஷ் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ காலேஜ்கிட்ட தான் நீங்கள் வந்து இந்த டைம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அந்த 5 நாளுக்குள்ளே பணம் ரெடி பண்ண முடியலண்ணா. சரிங்களா? ஏன்னா 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஃபீஸும் பே பண்ணணுங்கிறாங்க. அங்கே ஃபீஸ் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 30,000 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில டைமில் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஃபீஸு கேட்கவே மாட்டாங்க. அந்த ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. அவங்க 1.5 லட்சம்னா 1.5 லட்சம். நீங்கள் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 1 லட்சம்னா 1,90,000 90,000. காலேஜுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அதுவும் வீடியோ போட்டிருக்கோம் காலேஜ் ஃபீஸ், அது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்னால் ஒரு ஃபீஸ் இருக்கும் 12,000 அந்த மாதிரி, அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கவர்மெண்ட் எய்டட்னா ஒரு ஃபீஸ் இருக்கும் 50,000 to 60,000. ப்ரைவேட் காலேஜ்னா 80,000 ஏன் 60,000 காலேஜ் இருக்குது, இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் 2 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ 7.5 இருந்தால் ஃபுல் ஃப்ரீ, அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு போய் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுடைய ஃபீஸும் கட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்ட் கேட்குறீங்களா, அதாவது ஒரு டைம் கேட்குறீங்கன்னா காலேஜ்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் டிஎஃப்சிக்கு போகிறவங்க டைமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபீஸு கம்மி நம்பர்ஸ் தான் இல்லையா, கம்மி காசு தான், அது நீங்கள் கட்டி தான் ஆகணும். சரிங்களா? எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. 7.5 ரிசர்வேஷனுக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கும் யூனிவர்சிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பசங்களுக்கு டிஎஃப்சிக்கு போகிறப்போ எந்த ஒரு பணமும் செலுத்த தேவையில்லை. அதுவே நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜுக்கு போகிறப்பவும் ஃபீஸ் அங்கே காட்டாது. நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். அங்கே காட்டாதுன்னு உடனே ஃபீஸ் ஃப்ரீன்னு நினச்சிடாதீங்க, ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா 5 நாளுக்குள்ளே வேறு ஊரில் போய் படிப்பீங்க. இங்கேருந்து கேட்டுட்டு போகணும், என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் க்ரைட்டீரியா தேவை அப்படின்னு. நான் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஓகேவா? சரி, ரவுண்ட் 2க்கு 15/8/2024 20/8/2020 இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் போய் ஃபீஸ் பே பண்ணணும், ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தா டிஎஃப்சிக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா கோ டு காலேஜ். அடுத்தது ரவுண்ட் 3க்கு 28/8/2024 1/9/2024 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதே தான் அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்லோடுக்கும். இவங்க டிஎஃப்சிக்கு போகணும், இவங்க காலேஜுக்கு போகணும். இந்த ரிப்போர்ட்டிங் நாளுக்குள்ளே போலேன்னா என்ன நடக்கும் அது நீங்கள் கேட்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சீட்டு வேக்கண்ட்டாக அறிவிக்கப்படும், அந்த சீட்டு வெளியே போயிடும், அடுத்த வர மாணவனுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியே போயிருவீங்க கவுன்சிலிங் விட்டு, அடுத்த ரேங்க் உள்ள மாணவனுக்கு யாராவது அப்லோடு கொடுப்பால அவனுக்கு அதுக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கிறவனுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான், இதுதான் வந்து ப்ராசஸ். அதனால தான் ரிப்போர்ட்டிங் டேட் இப்போ ரீகால் பண்ணேன். அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பணத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த பணம் அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கு நீங்கள் போய் கட்ட முடியும். அதனால தான் இப்போவே சொல்கிறேன். ஒகேஷனல் கவுன்சிலிங் ஜென்ரல் அண்ட் 7.5 ரெண்டுமே ஒட்டுக்காக தான் நடக்குது. ஜென்ரல் அண்ட் 7.5 பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கோ டு டிஎஃப்சி, அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தா டிஎஃப்சிக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா காலேஜுக்கு போகணும். ரிப்போர்ட்டிங் டேட் 3/8/2024 7/8/2024 முடி. காலேஜ் ஜாயின் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா காலேஜுக்கு போகணும். ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 3/8/2024 7/8/2024 முடி 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே போய் ஒகேஷனல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஒகேஷன் கவுன்சிலிங் அப்படின்னா ஏதோ ஒரு பாடப்பிரிவு ரெண்டு பாடப்பிரிவு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக மேக்ஸ் மஸ்ட் இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிப்பாங்க. அதான் ஒகேஷனல் 12th படித்தவங்களுக்கு நிறைய பேர் ஒகேஷனல் டவுட்டு கேட்டிங்க, அது தனியாக கவுன்சிலிங் ஒகேஷனல் கவுன்சிலிங். சரிங்களா? ஸோ ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் பக்காவா. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுதான் ரொம்ப முக்கிய கவுன்சிலிங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எந்த பணத்தையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீ. எந்த ஒரு பணமும் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் செலுத்த தேவையில்லை. எப்போ பணத்தை செலுத்தணும், இந்த தேதிக்குள்ளே போய் டிஎஃப்சிக்கு அவங்க சொல்கிற அங்கேயே டிஎஃப்சிக்கு போனோன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு வரும். அதுலேயே வந்து அந்த ஆர்டர் காப்பியில் போட்டிருப்பான் என்ன ஃபீஸுன்னு. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதுதான் ஃபைனல் ஆர்டர். அது வந்து காலேஜுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அது கீழேயே சொல்லியிருப்பான் என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு. ஃபீஸ் மட்டும் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க. அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, ஃபீஸு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரிப்போர்ட்டிங் டேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரிப்போர்ட்டிங் டேட்
அதுக்கு தனியாக ரிப்போர்ட்டிங் டேட்லாம் கிடையாது. அவங்க லாஸ்ட் டேட்டு 28ஆம் சொல்லிட்டாங்க. ஜென்ரலில் வரவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷனில் 2 நாள் தான் கவுன்சிலிங் நடக்குது. அவங்களுக்கு 23ஆம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருது. ஸோ நீங்கள் 25க்குள்ளேயோ இல்லை அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, காலேஜ் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எப்படி க்ரைட்டீரியான்னு. அதே மாதிரி 28ஆம் தான் இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருது. அதாவது அந்த ஆர்டரை கொண்டு போய் காலேஜில் கொடுத்து ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபீஸை கட்டி சேர்ந்துடணும். டைம் இல்லை இவங்களுக்கு. ஸோ இந்த டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. நிறைய விஷயங்கள் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது, நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தெரியாமல் எதையும் கவுன்சிலிங்கில் பண்ணிடாதீங்க. தட்ஸ் இட். தெரிஞ்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.